வணக்கம். என் பெயர் மனுஷ்கா. நான் இப்போது சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய சுப்பிரமணிய சிவாவை பற்றி பேசப் போகிறேன். சுப்பிரமணிய சிவா என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவம் ராஜமைய நாகலட்சுமி அம்மாள் தம்பதிக்கு 4/10/1884 மதுரை அருகே உள்ள வத்தலகுண்டு என்ற ஊரில் பிறந்தார். படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமை காரணமாக சிவகாசியில் போலீஸ் இலாக்காவில் குமாஸ்தா வேலையில் சேர்ந்தார். சேர்ந்த மறுநாளே அந்த வேலையை விட்டு விலகிவிட்டார். அவர் பார்த்த முதலும் கடைசியுமான வேலை இதுவே. 1906 திருவனந்தபுரம் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த தாகூர்கான் சந்திரவர்மா சொற்பொழிவாற்றினார். இதனை கேட்ட சுப்பிரமணிய சிவாவின் தேசபக்தி சுழல் அனலாய் எரிய தொடங்கியது. இதனை எதிர்த்த திருவாங்கூர் சமஸ்தானம் உடனே சுப்பிரமணிய சிவாவை சமஸ்தானத்திலிருந்து வெளியேற உத்தரவிட்டது. சிவா மிக சிறந்த சொற்பொழிவாளர். இதனை கேட்ட பல இளைஞர்கள் தங்களை தேச சேவையில் இணைத்து கொண்டனர். அப்போது அவருக்கு வ.உ.சியின் நட்பு கிடைத்தது. அதே காலத்தில் நெல்லை வந்திருந்த மகாகவி பாரதியாருடனும் நட்பு கொண்டார். மூவரையும் தமிழக தேசிய மும்மூர்த்திகள் என்று குறிப்பிடலாம். சிவாவும் வ.உ.சியும் இணைந்து செயல்பட்டதால் நெல்லை மாவட்டம் விடுதலை போராட்டத்தின் உலைகளமாக திகழ்ந்தது. இதை கண்டு பயந்த பிரிட்டிஷ் அரசு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரையும் சிறைக்கு அனுப்பியது. பின்னால் செய்த மேல்முறையீட்டினால் இருவருக்கும் சிறை தண்டனை குறைக்கப்பட்டது. சிவாவிற்கு 10 வருட தண்டனை 6 வருடமாக குறைக்கப்பட்டது. விடுதலைக்கு பின் சென்னையில் குடியேறினார். ஊரூராக சென்று மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டினார். பொதுக்கூட்டமாக நடத்தாமல் மக்கள் எங்கே கூட்டமாக இருக்கிறார்களோ அங்கே பேசினார். மீண்டும் 2.5 வருட தண்டனை 2.5 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கியது பிரிட்டிஷ் அரசு. கொடுமையான தண்டனையால் சுப்பிரமணிய சிவாவிற்கு தொழுநோய் ஏற்பட்டது. இதை காரணம் காட்டிய அரசு சுப்பிரமணிய சிவாவை ரயிலில் பயணம் செய்ய தடை விதித்தது. இதை கண்டு கலங்காமல் சுப்பிரமணிய சிவா கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் அவரது பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அந்நிய ஆற்றிய கொடுமைகளை எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்தார். பாரத தேசத்தை கடவுளாக கொண்ட சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவிற்கு கோவில் கட்டினார். அவரது உடல்நிலை சரியில்லாத போதிலும் அயராது பாடுபட்டதால் சுப்பிரமணிய சிவாவோட உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. இதன் பின் 23/7/1925 சுப்பிரமணிய சிவா காலை 5 மணிக்கு அவரது 40வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவரது 40 வயதிற்குள் 400 வருட சாதனைகளை செய்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக புரட்சி செய்த சுப்பிரமணிய சிவா பல கனவுகளோடு மறைந்து விட்டார். இதுவே சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கை வரலாறு ஆகும். நன்றி.